ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுலேயே நான் ஒரு துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க. சின்ன இஞ்சாக எடுத்து இடித்து போட்டுக்கோங்க. பால் உளிக்காமல் 3 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இதுலேயே நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணக்கிக்கோங்க. இதுலேயே கொத்தமல்லி இலையோட தண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1/2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இதுலேயே ஒரு கொத்து அளவுக்கு மல்லி இலை போட்டுக்கோங்க. இதுலேயே பெரிய டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் சூப்பை. இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, இதோட செயலெல்லாம் இறங்குற மாதிரி. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது மாதிரி வீட்டில் சூப்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.